அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். பட் நான் இன்றைக்கி இந்த ரெசிபியை தனியாக பண்ண போகிறதில்ல. என் கூட வாலண்டியராக இன்னொரு ஆள் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இந்த கொழுக்கட்டையை இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அவங்க வேறு யாருமே இல்லை, எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஆயிஷா தான். என்னுடைய சிஸ்டரோட பொண்ணு தான் இவன். நான் இன்றைக்கி பண்ண போகிற இந்த கொழுக்கட்டையை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறதும் இந்த குட்டி தான். ஓகே, இந்த கொழுக்கட்டையை எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இந்த தேங்காய் உரிக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி இந்த சின்ன தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயை வந்து உடச்சி நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம. கொழுக்கட்டைக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த துருவனை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய், அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நீங்கள் எண்ணெய் கூட சேர்க்கலாம், பட் எண்ணெயை விட நெய் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த கப்பில் தான் கரெக்டாக எனக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்துச்சு. இதிலே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். இன்னும் நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு கப் அளவு கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம்லாம் மெல்ட் ஆகி நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வரும். வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துட்ட பிறகு இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஃப்ளேவருக்காக நான் சேர்க்குறேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கட்டியாக இந்த மாதிரி வரும் பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, இது வீட்டில் அரைச்ச மாவு தான், இதான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இடியாப்பா மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட போடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்ல சூடான தண்ணியாக இருக்கணும். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/4 to 1/2 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி. தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி எந்த அளவுக்கு குவான்டிட்டியோ 1/4 to 1/2 கரெக்டாக இருக்கும். அது போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். அந்த சூடு வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறணும். ஆறிட்ட பிறகு நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தவுடனே நம்ம நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை. இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. மாவு வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். சூடு ஆறிட்ட பிறகு பண்ணால் அந்தளவுக்கு நல்லா வராது. ஸோ கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பூரி தேய்க்கிறோம்ல இந்த பிளேட், அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு மாவு எடுத்து ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு கையாலே இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாவோ இல்லை சின்னதாவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. நடுவில் ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்குங்க. இந்த எண்டிங்கில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் இந்த பூரணம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் உங்களுக்கு வெளியே. இதையே இன்னொரு விதமாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு பவுல் மாதிரி கொண்டு வந்துடுங்க. நடுவில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டஃபிங், அதை வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆவியில் வேக வைக்க வேண்டியது தான். நான் கரெக்டாக செஞ்சுருக்கேனான்னு இப்போது சின்ன மேடம் செக் பண்ணுறாங்க.
இந்த மாதிரி இட்லி தட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டை இதில் போட்டுக்கலாம். தண்ணி வந்து நான் ஆல்ரெடி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இதை போட்டு கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வேக வச்சா ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சிடலாம். சூடாக இருக்கும்போது எடுக்க வேண்டாம், இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அவ்வளவுதான். இப்போ நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம மேடமும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அவங்கக்கிட்ட இது கொடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் தேங்காய் கூட கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நல்லா பாயில் பண்ணி சேர்த்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நான் இன்றைக்கி சிம்பிளாக வெறும் தேங்காய் வச்சு மட்டும் தான் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு சின்ன மேடம் இந்த கொழுக்கட்டையை டேஸ்ட் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.